Shiv.Paramesh. இந்த சேனல் Lifeoofmesh. நான் டெய்லி லைஃப்ல கத்துக்கிற திங்ஸை இங்க வீடியோஸா போடுவேன். ஸோ இந்த 2025ல நான் ஒரு 5-6 பிஸ்னஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்து இ-காமர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் டெய்லி 30 டேஸில் நம்மளால் இ-காமர்ஸ் பண்ண முடியுதா? இந்த வீடியோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸில் ஒருத்தனால இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அண்ட் ஆன்லைனில் 5,000 10,000 ஏன் 50,000 வரைக்கும் இ-காமர்ஸ் பிஸ்னஸோட கோர்சஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு நம்ம அந்த கோர்ஸ்லாம் எடுக்காமல் வெறும் ஆன்லைனில் இருக்க திங்ஸ் வச்சே இந்த பிஸ்னஸை நம்மளால் கற்றுக்க முடியுமா? இந்த 2 விஷயம் தான் இந்த வீடியோவோட கோல். இன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு 20% இ-காமர்ஸ் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இ-காமர்ஸ்? நம்மக்கிட்ட இருக்க ஒரு ப்ராடக்டையோ இல்லைனா ஒரு சர்வீஸையோ நம்மளால் ஆன்லைனில் விற்க முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் இ-காமர்ஸ். இது நீங்கள் யார்கிட்ட வேணால் விற்கலாம், கஸ்டமர்ஸ்கிட்டையும் விற்கலாம், ஒரு பிஸ்னஸஸ்கிட்டையும் விற்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட உங்கள் ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா இது B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இதே ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இது B2C. இவ்வளோ தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் அபவுட் மார்க்கெட் பிளேசஸ். மார்க்கெட் பிளேஸ்னால் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்டை ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது. அதாவது மார்க்கெட் பிளேஸ்னால் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இவங்களாம் ஒரு மார்க்கெட் பிளேஸ். இப்போ நம்ம ப்ராடக்டை அமேசான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோன்னா அவங்க நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் எவ்வளோ கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸை எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களே அந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் சர்வீஸும் கொடுத்துருவாங்க. இதான் மார்க்கெட் பிளேஸஸ். அதாவது நம்ம ப்ராடக்டை கொடுத்தா மட்டும் போதும். தேர்டு, மார்க்கெட் பிளேஸ்க்கு போவேணா, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கு போயிடலாம். அதாவது நம்மளே வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் விற்றுலாம். பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை, ecommerce, மெகெண்டோ, பிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 வெப்சைட்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா இவங்களோட பேமெண்ட் கேட்வே எப்படி இருக்குது, அதாவது நம்ம எப்படி இதுலேருந்து பேமெண்ட் வாங்குறது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸோட பவர்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். நம்ம கையில் எல்லாமே கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ரிசர்ச் இந்தியன் மார்க்கெட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்க உங்கள் மார்க்கெட்டில், இதுதான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் உங்கள் பிஸ்னஸை பேஸ் பண்ணியும் இருக்குது. நீங்கள் என்ன சேல் பண்ண போகிறீங்க. ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, யார்கிட்டேருந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும், இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் செகண்ட் பாயிண்ட். ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஆன்லைன்லேயே விற்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில். தேர்ட் பாயிண்ட், செட்டப்பிங் யுவர் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்க, எங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு இப்போ செட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் பிளேஸில் பண்ண போகிறீங்களா இல்லைனா பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி செட்டப் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இதை தனியாக பண்ண போகிறீங்களா இல்லைனா பார்ட்னர்ஸோடு பண்ண போகிறீங்களா, இது ரெண்டுத்தையும் முடிவு எடுக்கிறது தான் இப்போ தேர்ட் வேலை. இப்போ நீங்கள் அமேசானில் விற்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு GST கண்டிப்பாக தேவைப்படும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, 3 ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டேன். என்னோடய ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டேன், எங்கே போய் விற்கணும்னு நான் பார்த்துட்டேன். அப்படின்னு போய் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் விற்காது. எஸ். ஃபோர்த்து பாயிண்ட், மார்க்கெட்டிங். இப்போ உங்கள் ப்ராடக்டை அமேசான்லேயோ இல்லைனா ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணோம். அதாவது கூகுள் ஆட்ஸில் போயிட்டு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ரீச்டு கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரும். ஆனால் நீங்கள் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணலாம். என்னென்ன மாதிரி மார்க்கெட்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸில் பண்ணலாம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், லாஜிஸ்டிக்ஸ். நீங்கள் உங்கள் டெலிவரி பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் லாஸ்ட் பாயிண்ட். முக்கியமாக அந்த டெலிவரி பார்ட்னர்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நீங்கள் 10% இ-காமர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் சொன்னது ஒரு பாயிண்ட்டும் ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதுன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வீடியோஸ் போடுவேன். பிகாஸ் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபுல் டே உட்காந்து ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் இந்த இ-காமர்ஸ் பற்றி டவுட் இருக்கோ கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். இப்போது நான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பற்றி கற்றுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு கற்றுக்க வைக்கிற மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.